ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கிளாஸ் அபு. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நியூவாக கேமையே மாற்றி போடுற சேஞ்சு நெக்ஸ்ட் மந்த் வருது. அதை பற்றி தான் ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டால், அது எனக்கே தெரியல சரியா. எனக்கு புரிஞ்சதை வரையும் சொல்கிறேன். நிறையா பேர் ஒவ்வொன்று சொல்கிறானு. நிறையா பேர்னால் அதில் படித்து பார்த்தா ஒன்று இருக்குது, இன்னொன்று தம்பி எலாபரேட்டடாக ஜூடோ இழுக்கிறான். மற்ற கண்டென்ட் கிரியேட்டர் இங்கிலீஷ் கண்டென்ட் கிரியேட்டர்லாம் ஒன்று சொல்கிறானுவோ. இது ஜாப்பனீஸ் கண்டென்ட் கிரியேட்டர் நான் பார்ப்பேன் எப்போயாவது, அவனும் ஒன்று சொல்கிறானுவோ. ஒரு பக்கம் ஆளுக்கு ஒன்று சொல்கிறானுவோ. எனக்கு புரிஞ்சதை இதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா திடீர்னு இதில் பெரிய சேஞ்சஸ் வந்தால் என்கிட்ட கேள்வி கேட்டுறக்கூடாது எவனும். இப்போ நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது இந்த சைடு பேட்டில் அப்படின்னு ஒன்று இருக்கும், இந்த சைடு ரேங்க்டு பேட்டில்னு ஒன்று இருக்கும். இந்த ரேங்க்டு பேட்டிலை பொறுத்த வரையும் ஏன் மாற்றினானுன்னா 2 ரீசன் இருக்குது. இப்படி ஏன் ரெண்டாக பிரித்தாங்க அப்படின்னா 2 ரீசன்ஸ் இருக்குது. மொதல் ரீசன் நீங்கள் இப்போ லெஜெண்டு போக போகிறீங்கன்னு வச்சுங்களேன் கைஸ். லெஜெண்ட் போக போகிறீங்கன்னா மைனஸ் பண்ணி பட்டுன்னு எடுத்துகிட்டு டைட்டன்லேயே மெயின்டைன் பண்ணுவாங்க சில பேர் கோல்டு கிடைக்கணும், எலக்சர் கிடைக்கணும்னு கோல்டு கிறிஸ்டல் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுவானுங்க. இந்த மாதிரி மைனஸ் பண்ணி ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுறப்ப ப்ளஸ் ஆகும், திருப்பி இவனு மைனஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது. இது ரொம்ப டைம் லிமிட்டட் ப்ராசஸாக இருக்குது. இது நிறையா பேர்த்துக்கு ஹேட்டை கொடுக்குது கேமில் அப்படிங்கிறது ஒன் ரீசன். ரெண்டாவது ரீசன் இப்போ அவனு ட்ரூப்ஸோட டயத்தை முன்னாடி வச்சுருந்தானோ, இந்த பேட்டிலுக்கு பழைய பேட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தானோ. ட்ரூப்ஸோட ஸ்ட்ராட்டஜியை பழைய பேட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருந்தானோ. ட்ரூப்ஸ் டைமுக்கு ஆகும், டைம் எடுத்துக்கும், 30 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஒரு ஆர்மி செலக்ட் பண்ணோன்னா அட்டாக் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி லூட்டும் வச்சுருந்தானுவோ. அதுக்கேற்ற மாதிரி ட்ராஃபி லெவல்ஸ், அதுக்கேற்ற மாதிரி அப்போதைக்கு தேவையான இருந்தது. நிறையா ரேங்க்டு சிஸ்டம், நிறையா இது கோல்டு, சில்வரு, பிரான்ஸு, டைட்டனு, சாம்பியன், இந்த மாதிரி நிறையா ரேங்க்டு சிஸ்டம், லெஜெண்டு, அந்த மாதிரி நிறையா ரேங்க்டு சிஸ்டம் தேவைப்பட்டுச்சு. இப்போ இப்போ சேஞ்ச் பண்ணிட்டானோல்ல, அது ரிமூவ் பண்ணிட்டானோல்ல, அதனால் இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி டிஹெச்சுக்கும் ஏற்ற மாதிரி டிஹெச் இன்க்ரீஸ் ஆகிட்டே ஒரு பக்கம் போகுது. அதுக்கும் ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் அதுக்கும் ஏற்ற மாதிரி கொண்டு வர போகிறானுவா. அதனால தான் இந்த ரேங்கட் சிஸ்டம் மாறுது. எதுக்காண்டி மாறுது, ஏன் மாறுதுன்னு சில பேர் கேட்பீங்க. அதுக்காண்டி தான் இது சொல்கிறேன். அதில் 3 தலைகள் வரப்போகுது கைஸ். இது எலக்ட்ரோ ட்ராகன், இந்த சைடு இருக்கிறது. இது எலக்ட்ரோ ட்ராகனு, இது இந்த நார்மல் ட்ராகனு. இது சூப்பர் ட்ராகன் மாதிரி இருக்குது சிமிலராக. இது சூப்பர் ட்ராகன் TH17 இருக்கலாம், 16 இருக்கலாம், இந்த மாதிரி உங்கள் டவுன் ஹால் வைஸ் இருக்கலாம். இப்போ TH7 கீழே நீங்கள் அட்டாக் பண்ணாலும் சரி, டிஃபென்ஸ் பண்ணாலும் சரி, ஒன்றுமே தெரியாது. ஏன்னா கோல்டும் கிடைக்கும், எலக்சரும் கிடைக்கும். TH7 அபோவுக்கு வேறு அப்படியே ஆப்போசிட்டில் வரும் அதெல்லாம். அதனால் இந்த மாதிரி ரேங்கிங் சிஸ்டம் கொண்டு வந்துட்டானு. 3 ரேங்கிங் உன் டவுனால் பொறுத்து வரும். நீ எவ்வளோ வேணாலும் புஷ் பண்ணிக்க, 6 பேட்டில் ஒரு நாளைக்கு புஷ் பண்ணிக்க அப்படின்ட்டானு. இப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் 3 ஸ்டார் போடுறீங்க, உங்களை அடிக்க வரவன் திணறான், 1 ஸ்டார் கூட போட மாட்டேங்கிறான் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ட்ராஃபி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன ஆகும்னா, ஓரளவுக்கு மேலே இப்போ உங்கள் ட்ராஃபி போகுதுன்னு வச்சுங்களேன். உங்கள் டவுனால் இப்போ உதாரணத்துக்கு ட்ராகன் லீகில் இருக்கீங்க, ஓரளவுக்கு மேலே 600க்கு மேலே ட்ராஃபி போகுதுன்னு சும்மா அது ட்ராஃபி கவுண்ட்லாம் இதுக்கு மேட்டு தெரியும். அது என்னன்னு தெரில, நான் சொல்கிறேன் சும்மா உதாரணத்துக்கு. 600க்கு மேலே போகுதுன்னா உங்களுக்கு பேட்டில் சிரமம் ஆரம்பிச்சிடும். இப்போ ஆல்ரெடி இன்னும் நிறையா TH18 பண்ண போகிறதா சொல்லிட்டானுவோ. அது ஒரு பக்கம் இருக்குது.
இப்போ வந்து நிறையா பேர் ரூட்டர் ட்ராக்ஸ் இதையே நான் இன்க்ளூட் பண்ணுறேன், சாரி கைஸ். அதை வந்து டீட்டெயிலாக வேறு வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பேட்டில் பண்ணுவீங்க தெரியுமா, அந்த ஹார்டு மோடில் அந்த பேட்டில் மாதிரி ஆக்க போகிறானுவோ. ஹார்டு மோட்னா புரியுதா கைஸ்? ஹார்ட் மோடில் போட்டால் வந்து உங்கள் ட்ரூப்ஸோட பவர் நெருவாகும், ஓரளவு கொஞ்சமாக நெருவாகும். அதே மாதிரி ஆர்ட் மோடில் போட்டால் வந்து இது அடிக்கிற டிஃபென்ஸோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் ஆக 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 ஓரளவுக்கு மேலே ஆக இவ்வளோ இது ட்ரூப்போட பவரை நெருப்பு பண்ணணும். அதுக்கப்புறம் இவ்வளோ டிஃபென்ஸோட பவர், இந்த டிஃபென்ஸோட பவரை இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த ட்ரூப்போட பவரை நெருப்பு பண்ணணும். அந்த மாதிரி டாபிக்ஸில் வரப்போகுது. இதில் நீங்கள் இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டால் போதும். செகண்ட் வந்து ஸ்னீக் பீக் விட்றப்ப இதை விட கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா நீங்கள் போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டு எனக்கே போட்டு குழப்புதில்ல. ஒரு 8-9 வீடியோ பார்த்துருப்பேன். இன்றைக்கி வந்து எனக்கு ஒர்க்குலேயே இருந்தனாலும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் படித்து பார்த்தேன். ஒரு கர்மமும் புரியல. அதுலேயே ஒரு மாதிரி மதன்னு கொடுத்துருக்கானுவோ, வதன்னு. இன்னமும் சயின்ஸு கிளாஸ் எடுக்கிற மாதிரி போகும்போல அந்த மாதிரி வதன்னு கொடுத்துருக்குறானுவோ. சோசியல் ஹிஸ்ட்ரி எடுத்தால் தூங்கிடுவீங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. வதன்னு போகுது. மேக்ஸு கூட இந்த அளவு நான் வதன்னு படித்தது இல்லைங்கிற கதையாக படித்தேன். படித்தது பார்த்ததுக்கு வந்து ஒரு கர்மமும் புரியல. அதுக்கப்புறம் நிறையா வீடியோஸ் பார்த்து எனக்கு புரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதை ஒண்டி மண்டையில் ஏற்றி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ இல்லாமல் இன்னொரு வீடியோ இப்போ கொஞ்சம் ஒரு 2 minutes 3 minutesல அப்லோட் ஆகும். அந்த வீடியோவும் பாருங்கள். அடுத்து வரப்போகிற சட்டில் சேஞ்சஸை பற்றி அதுலேயும் பேசியிருப்பேன். TH18 பற்றிலாம் பேசியிருப்பேன். அந்த வீடியோவும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி வீடியோவை அவன் 15 நிமிஷம் எடுத்துகிட்டு போயிருக்கேன், நான் கம்மியாக பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ்.